பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார். நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும். என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும். நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா? அன்பு குழந்தையே, நீ வெற்றி பெற போகிறாய். நீ ஜெயிக்க பிறந்த குழந்தை. நீ பிறப்பிலேயே வெற்றியாளன். நீ பல லட்ச விந்தணுக்களுடன் போட்டியிட்டு நீந்தி சென்று வென்ற விந்து. வென்ற அந்த ஒரு விந்துதான் மனிதராக பிறக்கிறது. அதனால் நீ பிறப்பிலேயே வெற்றியாளன்தான். இப்போது நீ அதை மறந்து விட்டாய். நீ தோல்வியை கண்டு அஞ்சாமல் வெற்றியை நோக்கி போய்கொண்டே இரு. முயற்சி செய்வதை மட்டும் கைவிடாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். உன் வழியில் வரும் சிறு சிறு தோல்விகள் உனக்கான பாடங்கள். அதை புரிந்து கொண்டு உன் லட்சியத்தை அடையும் முயற்சியில் நீ முழு கவனத்தை செலுத்து. இப்போது உள்ள கஷ்டங்களும் உன்னை பெரிய வெற்றிக்கு தயார் செய்யவே வழங்கப்படுகிறது. உனக்கு நான் என்றும் துணையாக இருந்து வழிநடத்தி கொண்டேதான் இருக்கிறேன். நீ என் குழந்தை. உன் அப்பா உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன். உனக்கு வரும் துன்பங்களும் கஷ்டங்களும் உன் நன்மைக்காகத்தான் வருகிறது என்று நம்பு. இதில் நமக்கு சாயப்பா எதையோ கற்றுத்தர இருக்கிறார். அதனால் தான் நமக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துள்ளார் என நம்பு. உன் எண்ணத்தை நல்ல சிந்தனைகளில் திருப்பு. நல்லதை சிந்திக்க சிந்திக்க உனக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். எல்லாம் நன்மைக்கே என நம்பு. உனக்கு வரும் கஷ்டங்கள் பனி போல் மறைந்துவிடும். உன் வாழ்வு வசந்தமாக மாறும். உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். நீ ஆசைப்பட்ட நல்லது உனக்கு படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கை அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாகத்தான் இருக்க போகிறது. நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். நீ தொட்ட காரியங்கள் எல்லாம் துலங்கப் போகிறது. வெற்றி மேல் வெற்றி உனக்கு வந்து சேரும். என் குழந்தையே, ஒன்றை நன்றாக மனதில் நிறுத்திக்கொள். வாழ்க்கை என்றால் சில நேரங்களில் கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும்? பகல் இரவு என இருப்பது போல் இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு என்ற யதார்த்தமான உலகியல் நியாயங்களை ஏன் உணர மறுக்கிறாய்? ஒன்றை பெற சில போராட்டங்களை தாண்டித்தான் வர வேண்டும். வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகள் அமைய சில தடைகள் இருக்கத்தான் செய்யும். அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் நீ வெற்றி பெற்று ஜெயிப்பாய். நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம். எதிர்காலம் நல்லதாக அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கிக் கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதிந்து அந்த இடத்தில் அமர்த்திவிடு அந்த எண்ணங்களை. அதற்கு பிறகு உன் நிகழ்காலத்தை உணர்ந்து வாழ்வாய். நீ வாழும் காலத்தை உன்னதாய் ஆக்கிக் கொண்டால் எதிர்காலம் உனது பொற்காலமாக மாறும். இதயமே வெடித்து சிதறிவிடும் அளவுக்கு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய். ஒன்றை மறந்து விட்டாய். அந்த இதயத்திற்குள் தான் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன். நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது. உன் முகத்தில் ஒரு கலவரம். நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்று, நம்மை இதே நிலையிலேயே சாய் வைத்து விடுவாரோ
என்று பயம் வந்துவிட்டது. அது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது. நீ படும் துயரங்களை அறிய மாட்டேனா என்ன? அப்போது ஏன் தீர்வுகளை தரவில்லை என்றுதானே கேட்கிறாய்? தீர்வுகளை உருவாக்கத்தானே உன்னுள் வந்து அமர்ந்துள்ளேன். என்னை தூற்றுபவர்களுக்கே நன்மைகளை செய்யும் போது நானே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் பிள்ளை உனக்கு நான் செய்ய மாட்டேனா? ஒரு வினாடியில் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது. அந்த வினாடிதான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது. ஏனெனில் நான் கொடுக்க போகும் தீர்வு நிரந்தரமானது. சில விஷயங்களில் நான் கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என தோன்றும். ஒன்றை புரிந்து கொள், நடப்பதை மட்டுமே தான் உனக்கு கூறுவேன். உன் பாபா உனக்கு கூறியதை நிச்சயம் நிறைவேற்றுவேன். உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாய் இருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன். என்றும் அதை மறவாதே. உன் மனம், புத்தி, எதிர்மறை சிந்தனை, பயம், என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகள். கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசிர்வாதங்களுடன் வந்தடையும் நாள் தொலைவில் இல்லை, மிக மிக அருகில் வந்துவிட்டது. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நான் உன்னோடு தான் இருக்கிறேன், எங்கும் எப்போதும் என்றும் என்றென்றும். உன் வாழ்க்கை சுமையில்லாமல் இருக்க நீ சிலரை மறந்து விடு, சிலரை மன்னித்து விடு, சிலரை கடந்து விடு. யாரையும் தூக்கி சுமக்காதே. என்றும் சோகமே வாழ்க்கையாகாது. அதே போல் என்றும் சுகமாகவே வாழ்ந்துவிடவும் முடியாது. சிமிட்டும் இமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் நம்மால் பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடியும். 1000 முறை சிந்தியுங்கள், ஒரு முறை முடிவெடுங்கள். அறிவை பெருக்குவதில் பேராசைக்காரனாக இரு. முன்னேற துடிப்பதில் ஆர்வமாய் இரு. முயற்சி செய்வதில் பிடிவாதக்காரனாய் இரு. கர்வம் கொள்வதில் கஞ்சனாக இரு. கவலை கொள்வதில் சோம்பேறியாக இரு. கோபம் கொள்வதில் கருமியாக இரு. கொஞ்சி பேசுவதில் வள்ளலாக இரு. எதிர்ப்பை வெல்வதில் முரடனாக இரு. கேட்பவை எல்லாம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் ரசனை இருக்காது. கிடைத்தவை எல்லாம் நிலைத்து விட்டால் கேட்பதற்கு எதுவுமே இருக்காது. ஒன்று நடப்பதை புரிந்தவனாக இருக்க வேண்டும், இல்லையெனில் புரிந்து கொள்பவனாக இருக்க வேண்டும். இந்த இரண்டில் ஒன்றும் இல்லாதவன் வாழ்வில் வெற்றி பெறுவது கடினம். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாய். உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் நான் துணை நிற்பேன். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.